بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்புக்குரிய மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இபிசி நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற உயர்தர அரபு மொழி பாடத்துக்கான கடந்த கால வினாப்பத்திரங்களை மீட்டுகின்ற இன்றைய அமர்விலே நாங்கள் நேற்றைய தினம் 2025 ஆண்டுக்கான வினாப்பத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே 19 வினாக்களை நாங்கள் நேற்று பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் 20வது வினாவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். 2025 ஆண்டு இறுதியாக நடைபெற்ற அந்த பரீட்சையிலே பகுதி 1 MCQ வினாக்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய மாணவிகளே, MCQ வினாக்கள் இலகுவான பகுதியாக அது இருந்தாலும் நுணுக்கமான சில அம்சங்கள் அதில் இருக்கின்றது. ஒவ்வொரு வினாவும் 2 புள்ளிகளை கொண்ட ஒரு வினா என்பதை நீங்கள் எப்போதும் அந்த விடையை தெரிவு செய்கின்ற போது ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்தால் 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். விடை பிழையாகினால் 2 புள்ளிகளை இழக்க நேரிடும். எனவே வினாப்பத்திரம் உங்களுடைய கைக்கு வாரதுக்கு முன்னால இந்த வினாப்பத்திரத்திலே காணப்படுகின்ற முக்கியமான கேள்வி வகைகளை அல்லது அரபிலக்கண சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த பகுதியை தடமாற்றமின்றி தெளிவாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய முடியுமாக இருக்கும். அன்புக்குரிய மாணவிகளே, 20வது வினா உஸ்லூபு தஅஜ்ஜுப். 20வது வினா ஒரு அரபிலக்கண சட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் வியப்புக்குறி என்று சொல்வோம், ஆச்சரியக்குறி என்று சொல்றது தஅஜ்ஜுப். ஒரு விடயத்தை நாங்கள் ஆச்சரியமாக சொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெத்தட் தான் இந்த உஸ்லூபு தஅஜ்ஜுப். ஒரு பொருளின் அல்லது ஒரு நபரின் ஒரு விடயத்தின் அழகை, சிறப்பை புகழ்ந்து சொல்வதற்கு அல்லது ஆச்சரியப்பட்டு சொல்வதற்கு நாங்கள் இந்த மெத்தடை நாங்கள் அரபுல பயன்படுத்துவோம். இங்கே இஸ்மு தஃதீல் வடிவில் வருகின்ற இந்த சொல் இது ஃபியலாக இருக்கின்றது. இங்கே ஃபியல் இது. இந்த ஃபியலுக்கு முன்னால், அது இஸ்மு தஃதீலுக்கு முன்னால மா என்ற சொல் இது நஸ்பு செஞ்சு அதனை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல்லும் நஸ்பு செய்யும். அது மஃபூலும் பி. மா அஅலமல் முத்ஹஃப என்ற இந்த விடையை வைத்து நான் உங்களுக்கு உஸ்லூபு தஅஜ்ஜுபை ஞாபகப்படுத்துகின்றேன். இங்கே பாருங்கள், அஅலம் என்றால் மகத்தானது. இன்னொரு கருத்து இருக்குது, பிரமாண்டமானது. அக்பரோட கருத்தில் பயன்படுத்தப்படும். இங்கே அக்பர் பிரமாண்டமானது என்ற கருத்தில் இந்த ஆதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அஅலம் என்று சொன்னால் பிரமாண்டமானது, மிகவும் பிரமாண்டமானது. மா அஅலமல் முத்ஹஃப, இந்த நூதன சாலை, இந்த மியூசியம் எவ்வளவு பிரமாண்டமானது. ஓகே, நான் இதை 20வது கேள்வியை பார்த்தேன்னு சொல்றாங்க. 21ஆம் கேள்வி நாங்கள் சொல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னால் நான் உஸ்லூபு தஅஜ்ஜுபை விளங்கப்படுத்திட்டு 21ஆம் கேள்விக்கு போவோம். அன்று விடையை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம்னு நினைக்கின்றேன். மா அஅலம என்றது இந்த சட்டத்தை விளங்கிக்கோங்க. மா அஅலமல் முத்ஹஃப, இந்த நூதன சாலை எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கின்றது என்று ஆச்சரியமாக அந்த மியூசியத்தை பார்த்துட்டு சொல்றது. மா அஜ்மல் அஸ்ஸமா, மா அஜ்மல் அஸ்ஸமா, இந்த வானம் இவ்வளவு அழகாக இருக்கின்றது, எத்துணை அழகானது என்ற கருத்தில் நாங்கள் அதை மொழிபெயர்ப்போம். அப்ப மா அஅலம என்றது இங்கே உஸ்லூபு தஅஜ்ஜுப். ஐன் அல் ஃபிஅல் அத்தால் அல தஅஜ்ஜுப் ஃபில் ஜும்லா. எனவே அஅலம என்பதுதான் இங்கே ஃபிஅலு தஅஜ்ஜுப். சரியா? அன்ஃப என்றது இந்த இடத்துல இஸ்மு தஃதீல்.
இதுவும் அந்த இஸ்மு தஃப்தீல்ல வாரதான். இங்க இஸ்மு தஃப்தீல் இது வந்து ஃபியல். உஸ்லூபு தஅஜ்ஜுப்ல இது ஃபியலாகத்தான் இராப்ல நாங்க சொல்றது. ஃபியல் மாதி ஜாமித் மப்னியுன் அலல் ஃபத்ஹா. சரியா? ஓகே. எனவே இங்கே தஅஜ்ஜுப் என்ற சொல்லை சுட்டிக்காட்டுவது அஅலம என்பதுதான் மிகச் சரியான ஒன்று. எனவே உஸ்லூபு தஅஜ்ஜுப் என்பது ஏற்கனவே ஒரு கடந்த கால வினாப்பத்திரத்திலையும் இந்த கேள்வி வந்திருக்கின்றது. உஸ்லூபு தஅஜ்ஜுபை நீங்கள் நீட்டிக் கொள்ளுங்கள். மா அஅலமல் முத்ஹஃப மா அஜ்மல் ஸமா, இந்த உணவு எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. மா அலஸ்ஸ தஆம் மா அத்யப தஆம, இந்த உணவு இவ்வளவு சிறப்பாக நன்றாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். அதில் இன்னொரு வகை மீக்குது. மா அஃஇல்னும் சொல்லுவாங்க. மா அஃஇல் என்று வந்து பி வரும். அது எங்களுக்கு தேவை. இதை மட்டும் எங்களுக்கு பார்த்துக்கொண்டா போதும். 21வது வினா. இங்கே நீங்கள் பொருத்தமான அதவாத்துன் நஸ்பை தெரிவு செய்ய வேண்டும். அதவாத்துன் நஸ் 21வது கேள்வி குறித்துக் கொள்ளுங்கள். அதவாத்துன் நஸ்புக்கான கேள்வி. இங்கு 6 அதவாத்துன் நஸ்புகள் தரப்பட்டிருக்கின்றது. ரைட். 21வது கேள்விக்கான விடை யாருக்கு சொல்லலாம்? 21வது கேள்விக்கான விடைய 21வது கேள்விக்கான விடை மிகச் சரியான விடை 3வது விடை. பொருத்தமான அதவாத்துன் நஸ்பை கொண்ட தொகுதி 3. உரீது அன் உஹ்சின ஸிபாஹா. உரீது அன் உஹ்சின அஸ்ஸிபாஹத, நான் மிகச் சிறப்பான முறையில் நீந்த வேண்டும், நீந்த விரும்புகின்றேன். உரீது அன் உஹ்சின அஹ்ஸன ஸிபாஹன, மிகச் கச்சிதமாக மிகச் சிறப்பாக நீந்தான். உரீது அன் உஹ்சினல் அஸ்ஸிபாஹா, உரீது அன் உஹ்சினல் கிதாபத, அப்படியெல்லாம் சொல்லலாம். நான் சிறப்பாக எழுத வேண்டும். உரீது அன் உரீது அன் உஹ்சின அல் கிதாபத, அத அல் கிராஅத்த என்றெல்லாம் சொல்லலாம். உரீது அன். இரண்டாவது இதன். இதன் என்றால் அப்படி என்றால் என்று சொல்வோம். இதன் என்றால் அப்படி என்றால். சஅகூனு அமீனன், நான் நம்பிக்கையாளனாக இருப்பேன். பிஸ்னஸ்ல சஅகூனு அமீனன், நான் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன், விசுவாசியாக இருப்பேன். இதன் அப்படி என்றால் தர்பஹ திஜாரதி. இதன் தர்பஹ ஃபியல் முதாரி என்ன செய்யும் பாருங்க. உஹ்சின எல்லாம் ஃபியல் முதாரி நஸ்பு செய்யும். எனவே அதவாத்துன் நஸ்ப். எனது வியாபாரம் லாபம் அடையும், எனது வியாபாரம் வெற்றி பெறும். சஅகூனு அமீனன் இதன் தர்பஹ திஜாரதி, நான் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன், அப்படி என்றால் எனது வியாபாரம் லாபம் அடையும், வெற்றி பெறும். ஹரஜ்து கை அத்தனஸ்ஸஹ, கை அத்தனஸ்ஸஹ, நான் வெளியேறினேன். எதற்காக வெளியேறினேன்? கை அத்தனஸ்ஸஹ, கை அதவாத்துன் நஸ். தனஸ்ஸஹ என்று சொல்வது ஒன்று. நாங்கள் தனஸ்ஸஹ என்று சொன்னால் அதாவது ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போறதுக்கு நாங்கள் தனஸ்ஸஹன்னு சொல்லுவோம். ஹரஜ்து கை அத்தனஸ்ஸஹ, உல்லாசமாக இருப்பதற்காக வேண்டி நான் வெளியேறினேன். அப்ப கை அத்தனஸ். உதாரணமாக ஹரஜ்து கை சொல்லலாம் அஸ்தரீஹ, கை அஸ்தரீஹ, நான் ஓய்வெடுப்பதற்காக வெளியேறினேன். ஹரஜ்து கை அத்தனஸ்ஸஹ அதவாத்துன் நஸ். அடுத்தது லன் யஃபூஸல் கஸ்லானு, சோம்பேறி வெற்றியடையவே மாட்டான். லன் என்றால் மறுத்து சொல்றது. லன் யஃபூஸல் கஸ்லானு, சோம்பேறி வெற்றி பெறவே மாட்டான். கஸ்லான் என்றால் சோம்பேறி. ஃபாஸ என்று சொன்னால் 2025ஆம் ஆண்டு பேப்பர். லன் யஃபூஸல் கஸ்லானு, சோம்பேறி வெற்றி அடைய மாட்டான். லா யர்தல்லாஹு அன்க ஹத்தா துஹ்லிஸல் வரஅ,
அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்ளவே மாட்டான். எதுவரைக்கும்? ஹத்தா துஹ்லிச அல் வர. வர என்றால் பேணுதல், பேணுதலாக இருக்கிறது வர. அப்ப ஹத்தா துஹ்லிசல் வர, அந்த பேணுதல் என்பதை நீ தூய்மையாக செய்யும் வரைக்கும் அல்லாஹு தாலா உன்னை பொருந்திக் கொள்ள மாட்டான். தூய்மையான முறையில் தூய்மையான முறையில் பேணுதலாக நீ இருக்கும் வரைக்கும், ஹத்தா துஹ்லிச, சரியா? சில போது ஹத்தா இக்காக வேண்டி என்றும் சொல்லலாம். இங்க ஹத்தா துஹ்பன லா யர்தல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்ள மாட்டான். ரதிய யர்தா, எதுவரைக்கும்? ஹத்தா துஹ்லிசல் வர, தூய்மையான முறையில் நீ பேணுதலாக இருக்கும் வரைக்கும், இருப்பதற்காக வேண்டியல்ல, தூய்மையாக பேணுதலாக நீ வாழும் வரைக்கும், இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்ள மாட்டான். உஷாஹிது தில்ஃபாஸ லிஅத்தஅல்லம மா யதூரு ஃபில் ஆலம். லிஅத்தஅல்லம, லி கரட்டு கை வரும், மாதிரி எது வரும் கடைசிக்கு? லிஅத்தஅல்லம மா யதூரு ஃபில் ஆலம், உலகத்திலே நடக்கின்றவற்றை கற்றுக்கொள்வதற்காக நான் தொலைக்காட்சியை பார்க்கின்றேன். உஷாஹிது தில்ஃபாஸ, நான் டிவி பார்க்கிறேன். எதற்காக? லிஅத்தஅல்லம, கற்றுக்கொள்வதற்காக. மா யதூரு, மா மௌசூலா, நடக்கின்றவற்றை. மா யஜ்ரி ஃபில் ஆலம், தார் என்றால் சுற்றின அந்த நீங்க. லிஅத்தஅல்லம மா யஜ்ரி ஃபில் ஆலம், மா யதூரு ஃபில் ஆலம், உலகத்திலே நடக்கின்றவற்றை கற்றுக்கொள்வதற்காக நான் தொலைக்காட்சியை பார்க்கிறேன். புலவல் இதெல்லாம் அதவாத்து நஸ். இந்த ஆறையும் இந்த உதாரணங்களோட நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதவாத்து நஸ் பலமையாக இப்ப வருகின்ற ஒரு கேள்வி. அதவாத்து நஸ், அதவாத்துல் ஜஸ்ம் வரும். எனவே 2 புள்ளிகள் எடுக்கலாம். எனவே அன், இதன், கை, லன், ஹத்தா, லி, லிக்கையும் வரும். அதே உங்களுக்கு லிக்கையே, கை, அதாவது ஐ, லிக்கை, லன், இதன், இதெல்லாம் அதவாத்து நஸ்பாக இருக்கின்றது. எனவே பொருத்தமான அதவாத்து நஸ்பை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி 22வது கேள்வி. அப்ப 21வது கேள்விக்கான விடை 3. ரைட். 22வது கேள்வி. 22வது கேள்விக்கான விடையை நாங்க பார்ப்போம். 22. இங்கே பாருங்கள். கானல் அப் யுஹத்திசு அப்னாஅஹு அன் ஃபத்லிஸ் ஸௌம். கேள்வி تحويل الجملة إذا حولت هذه الجملة إلى صيغة النفي. தந்தை நோன்பின் சிறப்பு குறித்து தனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், கூறிக்கொண்டிருந்தார். கான யுஹத்திஸ், தந்தை தனது பிள்ளைகளுக்கு நோன்பின் சிறப்பு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். நஃபீன்றதானே, சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஒன்றோ மா கான அல்லது லம் யகுன். மா கானல் அபு யுஹத்திசு அப்னாஅஹு அன் ஃபத்லிஸ் ஸௌம் அல்லது லம் யகுனில் அபு யுஹத்திசு அப்னாஅஹு என்று வரும். எனவே இங்க லம்மை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விட சரி. லம் யகுனில் அப் யுஹத்திசு அப்னாஅஹு அன் ஃபத்லிஸ் ஸௌம். லன் வந்தால் யக்குன் வராது, லன் யக்கூன என்று வர வேண்டும். லன்னும் நஃபீதான். ஆனால் லன் வந்தால் லன் யக்கூன அதவாத்துன் நஸ்ப். எனவே அது பிழை. மா யக்கூனு வராது. மாக்கு முன்னால், மாக்கு பிறகு ஃபியல் முதாரி வந்தால் அது நாங்கள் நஃபியாக இருக்காது, அது பெரும்பாலும் மௌசூலாகத்தான் இருக்கும். லம்மா யக்குன் என்று வரணும். அது அப்படின்னு சொன்னால் அது அதவாத்துல் ஜஸ்ம். அது லம்மா யக்கூன அல்ல, லம்மா யக்கூனு சொல்லலாம். அல்லது லம்மா யக்கூனு. லம்மா என்றது சில போது போது என்ற கருத்தில் அல்லது
இன்னும் இல்லை அதவாத்துல் ஜஸ்ம் வந்தா. எனவே 22வது கேள்விக்கான விட முதலாவது லம் யகுனில் அபு யுஹத்திஸ். லம் யகுன் இது அதவாத்துல் ஜஸ்ம், இது சீகத்துன் நஃபி. அப்ப சீகத்துன் நஃபி புள்ளகள் ஒன்றோ மா கான என்று வரணும். இதுக்கு முன்னால் இந்த வசனத்துக்கு முன்னாலே மா கொண்டு வந்தா சரி, அது வந்தா லேசா கண்டுபிடிக்கலாம். மா கான அவ்வளவுதான். கானல் அபு யுஹத்திஸ், மா கானல் அபு யுஹத்திஸ் அல்லது லம் யகுனில் அப், இது ரெண்டுல ஒன்று தான் நஃபி. சரி, அப்ப 22வதுக்கு விட வந்து என்ன? 21க்கு விட வந்து முதலாவது. 23வதுக்கான விடைய பார்ப்போம். 22க்கு முதலாவது விட 23. இது கவிதை, ஷிஆர். ரைட், இது எந்த தலைப்புல வார கவிதைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியும் இதுல வரலாம். இங்கே கேள்வி சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்ப வேண்டும். இது எந்த தலைப்புல வார? மா மௌதுஉ ஹாதிஹில் கஸீதா ஓ மா மௌதுஉ மா உன்வானு ஹாதா ஷிஅர். இந்த கவிதையோட தலைப்பை சொல்லுங்க யார் சரியா? வெரி குட். மஸ்ஜித். தரம் 12 இருக்கின்ற ஒரு கவிதை மஸ்ஜித். மஸ்ஜித் என்ற கவிதையில் வருகின்ற 3 கவிதை அடிகள் தரப்பட்டிருக்கின்றது. 6 சொற்களை கொண்டு நீங்கள் இடைவெளி நிரப்ப வேண்டும். சரியா? விட யாருக்கு சொல்லலாம்? பொருத்தமான, அதாவது புத்தகத்தில் இருக்கின்ற அதே நசு, அதே சொற்களை கொண்டு நீங்கள் இடைவெளி நிரப்ப வேண்டும். ஜமாலுல் மஸ்ஜிதி ரௌதத்துஹு, பள்ளியின் அழகு அதன் பூஞ்சோலையில் இருக்கின்றது. இந்தல் மிஹ்ராபி லஹா முத்அத்துன், மிஹ்ராப் என்றது தொழுமுடம். தொழுமுடத்தில் தொழுதால் அதில் பேரின்பம் இருக்கின்றது, முத்அஹ். வல் மின்பரு யஅலு தரஜாத்தின், மின்பரானது படிகளால் உயர்ந்திருக்கின்றது. வல் குத்பத்து ஃபி யௌமில் ஜும்அஹ், குத்பா ஜும்ஆ நாளில் இருக்கின்றது. பிஹுஷூஇன் அத்குலு மஸ்ஜிதனா, இறையச்சத்துடன் நான் பள்ளிவாசலுள் நுழைகின்றேன். வபிசஃபி ஸலாத்தின் நன்தஸிமு, தொழுகைக்கான வரிசையில் நாங்கள் வரிசையாக நேராக நிற்கின்றோம். அப்ப இந்த கேள்வி புள்ளகள் புக்ல இருக்கிற அதே சொல்லை கொண்டு பித்தர்தீபி ஸஹீஹ், சரியான ஒழுங்கில் சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்ப வேண்டும். இந்த கவிதையை நான் கிட்டத்தட்ட ஒரு செமினார்ல இந்த மாணவர்கள் கைட் புக்கை படிச்சிக்கல, கவிதை என்ற பாடத்தை அவங்க படிச்சிக்கவே இல்லை. அந்த கொடுத்த நேரம் அவங்க இதை செஞ்சாங்க லகுவா. அப்ப அந்த மாணவர்கள் இந்த இந்த ஹுத்துபா என்ற சொல்ல வச்சுதான் இந்த விடைகளை தெரிவு செஞ்சாங்க. அது ஹுத்துபத்து ஃபி யௌமில் ஜும்மான்றது பார்த்தோன்னே விளங்கும் தான். ஜும்மா நாளில் தானே இந்த ஹுத்துபா இருக்க போகுது. எனவே ஹுத்துபா என்ற சொல், அதாவது 4வது, 1 2 3 4வது இடைவெளிக்கு வர வேண்டியது ஹுத்துபா. எனவே இந்த 2, அப்ப 4வது இருக்கிறது வந்து 3வது 4வது, 4வது சொல்லாக இடைவெளிக்கு பொருத்தமான சொல் ஹுத்துபா வர வேண்டும். அப்படி வந்துக்கிறத பார்த்தால் 4வது இருக்குது, 1 3வது இருக்குது அல்லது 4வது. இந்த சொல்ல அடிப்படையாக கொண்டு அடுத்த 2 அவங்க சரியாக இனம் கண்டு விடைய கண்டுபிடிச்சாங்க. புக்ல படிச்சிருந்தா இலகுவாக என்ன செய்யலாம், அதை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி
அரபுல கொஞ்சம் பரிச்சயமாக இருந்தால் ஓரிரு சொற்களை வைத்தாவது இந்த கேள்விகளுக்கான விடைகளை உங்களால் தெரிவு செய்து கொள்ள முடியும். சரியா? ரைட். முத்தஅத்துன் என்றால் புள்ளகோல் தமத்த இன்பம் அடைந்தான். முத்தா என்றால் பேரின்பம் என்று சொல்லுது. ஃபன்னுக்குன்னு சொல்றது முத்தா. ரைட். 23வது கேள்விக்கான விடை 4. வேற சொற்களும் இங்கு சில நேரம் பொருத்தமாக இருக்கும். சரியா? ஆனால் அதை அந்த சொற்களை கொண்டு எங்களால் இந்த இடைவெளிகளை நிரப்ப முடியாது. அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 23க்கான விட 4. 24வது வினாவை நாங்கள் பார்ப்போம். கூற்றுக்கள் பழமொழிகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. ஹிரா குகையில் நடந்த சில கூற்றுக்கள், பழமொழிகள். சைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் இடம்பெற்ற சில முக்கியமான அக்வால்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது, இணைக்க வேண்டும். 24வது கேள்வி. ரைட், பார்ப்போம். மா ظنك باثنين ما ظنك باثنين الله ثالثهما. முதலாவது தால். மா ظنك باثنين. சரியா? நீங்க 2 பேருன்னு நினைக்க வேண்டாம், 3வது நபராக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹு சாலிசுஹுமா. ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. சரியா? மா ظنك باثنين அல்லாஹு சாலிசுஹுமா. 2 பேருன்னு நீங்க நினைக்க வேண்டாம், 3வது நபராக அல்லாஹ் இருக்கிறான். லா துத்ரிக்கி ராஹத. ஓ, இங்க ரிஹ்லா ராஹிலான்னு போட்டீங்க. இது ராஹிலா என்றதை விட லா துத்ரிக்கி ராஹத இல்லா பில் மஷக்கா. கஷ்டத்தை அன்றி நீ நிம்மதியை அடைந்து கொள்ள மாட்டாய். கஷ்டப்பட்டால்தான் நிம்மதியை நீ அடைந்து கொள்ளலாம். துதுரிக்கு ராஹத பில் மஷக்கா. லாவையும் இல்லாம முடுங்க. துதுரிக்கு அர்ராஹத பில் மஷக்கா. கஷ்டப்பட்டால் நிம்மதியை அடைந்து கொள்ளலாம். கஷ்டத்தினாலே அன்று நீ நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டாய், அடைந்து கொள்ள மாட்டாய். லவ் அன்ன அஹதஹும் ரஃபஅ கதமஹு அப்ஸரனா. அவர்களுள் ஒருவர் அவருடைய பாதத்தை உயர்த்தினால் அவர் எங்களை கண்டுகொள்வார். அப்ஸரனா. அவர்களுள் ஒருவர் தனது காலை பாதத்தை உயர்த்தினால் வெளியில் இருக்கின்றவர் எங்களை அபுசரணா, அவர் எங்களை கண்டுகொள்வார். ஆதத் ஹலீமா இலா ஆதத்திஹா அல் கதீமா. நான் கிட்டத்தில் படிச்ச பழமொழி. ஹலீமா என்ற பெண் தனது பழைய பழக்கத்தின் பால் மீண்டாள். லா தஹூனு வலா தக்திரு வலா துமஸ்ஸிலு பில் கத்லா. மோசடி செய்யாதீர்கள். கான யஹூனு வலா தக்திரு. கதர், ஏமாற்ற வேண்டாம், மோசடி செய்ய வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். வலா துமஸ்ஸிலு பில் கத்லா. கொல்லப்பட்டவர்களை சிதைக்க வேண்டாம், உருக்குலைக்க வேண்டாம். கத்லாண்டால் கொல்லப்பட்டவர்கள். மக்தூலூன் கொலை செய்யப்பட்டவர்கள். கொல்லப்பட்டவர்களை நீங்கள் சிதைக்க வேண்டாம், உருக்குலைக்க வேண்டாம். தகலத் அலைய துன்யா லிதுஃப்ஸித ஆகிரதி. என்னுடைய மறுமையை நாசப்படுத்துவதற்காக, பால்படுத்துவதற்காக உலகம் என்னில் நுழைந்து விட்டது. சைத் இப்னு ஆமிர்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கூற்று, தகலத் அலைய துன்யா லிதுப்சித ஆஹிரதி, எனது மறுமை வாழ்வை பாழ்படுத்த உலகம் என்னில் நுழைந்து விட்டது. எனவே இங்கு மிக பொருத்தமான கூற்றுக்கள், பொருத்தமான விடை மூன்றாவது. பழமொழிகள் கூற்றுக்களின் ஒரு பகுதி மஜ்மு அத்து ஆ, அடுத்த பகுதி மஜ்மு அத்துபா. அக்மில் அல் ஜுமல், வசனத்தை பூர்த்தி செய்க. அக்மிலில் கவுல், அக்மிலில் மசல, பழமொழியை முழுமைப்படுத்துக என்பதுதான் இந்த கேள்வி. கூற்றுக்களும் லா தஹூனு என்றால் மோசடி செய்ய வேண்டும். ஹான ஹான யஹூனு, ஹியானத், ஹியானத்துல் அமானா, அமானிதத்துக்கு மோசடி செய்தல். ஹான் என்றால் மோசடி செய்தல். ஹாயின் என்றது அந்த ஹாயின், நீ ஒரு மோசடிக்காரன், மோசடி செய்ய வேண்டாம். லா தஹூனு, சரியா? ரைட். அப்ப 24வது கேள்விக்கான விடை 3. கேள்வி இலக்கம் 25, யாராவுடைய கேள்வி. யாராவுடைய கேள்வி ஸ்கிரீனை கொஞ்சம் சிறிசாக்க வேண்டி வருது. யாராவுடைய கேள்வி. இது புள்ளோல் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தகஷதி சிதறத்த அன்வாரு ரப்பி ஜல்ல வஅலா فأوحى إليه ما أوحي وفرضت عليه الصلوات الخمس وفرضت عليه الصلوات الخمس. எனவே இந்த அல் அராபில் அல்ஃபாத் அல் மக்தூத்தா, கோடிடப்பட்டுள்ள சொற்களுக்கான அராப், அரபு இலக்கண சட்டம் என்ன? சரியான விடை 4. நான் வாசித்தே பாருங்க. தகஷதி சிதுரத அன்வாரு, இங்க என்னென்றால் மஃஊல் முகத்தம், மஃஊல் முன்னுக்கு வந்திருக்குது, ஃபாயில் பின்னுக்கு வந்திருக்குது. வரணும் என்ன? தகஷத் அன்வாரு ரப்பி ஜல்ல வஅலா அஸ்ஸிதுரத. எனவேதான் பாருங்க, அஸ்ஸிதுரத என்பது மஃஊலும் பிஹி முகத்தம். முகத்தம் என்றால் முன்னுக்கு வந்திருக்குது. மஃஊலும் பிஹி பின்னு தானே வரணும். ஃபியல் ஃபாயில் மஃஊலும் பிஹி. எனவே மஃஊலும் பிஹி முகத்தம், மன்சூபும் பில் ஃபத்ஹா. மன்சூப் தானே பாருங்க, மன்சூபும் பில் ஃபத்ஹா. அப்படிதானே? மர்ஃபூஉன் பித்தம்மா, மன்சூபும் பில் ஃபத்ஹா, மஜ்ரூருன் பில் கஸ்ரா. இதுதான் அந்த இராபுடைய அடிப்படை. சரியா? மர்ஃபூஉன் பித்தம்மா, மன்சூபும் பில் ஃபத்ஹா, கஸ்ரா வந்தால் மஜ்ரூருன் பில் கஸ்ரா. எனவே இங்கே அஸ்ஸிதுரத என்பது மஃஊலும் பிஹி முகத்தம். முகத்தம் நாங்க போட்டது காரணம் என்றால் அசில்ல மஃஊலும் பிஹி பின்னுக்கு தான் வரும், ஃபாயிலுக்கு பின்னால் வரும். ஃபிஅல் ஃபாயில் மஃஊலும் பிஹி. இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கின்றால் மஃஊல் வந்து முன்னுக்கு வந்திருக்குது, ஃபாயில் பின்னுக்கு முஅக்கர். எனவேதான் அன்வாரு ரப்ன்றத பாருங்க. அன்வாரு ரப்ல அன்வார்ன்றது ஃபாயில் முத்தஅக்கிர், பின்னுக்கு வந்திருக்கு. முஅக்கர் அல்லது முத்தஅக்கிர். மர்ஃபூஉன் பித்தம்மா முதாஃப், அன்வார்ன்றது முதாஃப், ரப்ன்றது முதாஃப் இலைஹி. அன்வாரு ரப்பி என்பதுதான் இங்கே ஃபாயில். சரியா? ஃபாயில் முத்தஅக்கிர். இங்கே அன்வாரு ரப்ப நாங்க இஅராப் செஞ்சிருக்கிறோம். அன்வார் என்பது முதாஃப், அர் ரப் என்பது முதாஃப் இலைஹி மஜ்ரூருன் பில் கஸ்ரா, ரப்பி. வஃபுரிதத், அடுத்தது ஃபுரிதத் மஃபியல் மாதி மப்னியுன் லில் மஜ்ஹூல். ஃபியல் மாதி தானே ஃபுரிதத், மப்னி, மப்னி தானே. ஃபியல் மாதி எல்லாமே மப்னி தான். மப்னி அல் ஃபத்ஹா, ஜஅல, ஃபதஹ, தரஸ எல்லாம் கடைசிக்கு என்ன? ஃபியல் மாதி மப்னியுன்ன்றது மப்னியுன் அல் ஃபத்ஹா. லில் மஜ்ஹூல் தானே, இது மஜ்ஹூல். ஃபுரிதத்ன்றது மஜ்ஹூல், ஃபுரிதத்ன்றது மஜ்ஹூல். இங்க தாவேன்னு சொல்லிக்கிறாங்க. தாஉ சாக்கினா லித்தானீஸ். ஃபுரிதத்னு வந்து சும்மா வரல, ஃபுரித தானே அசல். அப்ப ஃபியல் மாதி, சரி நாங்க மேல. சரியா? பாருங்க, ஃபுரிதத்
அப்ப தாவையும் யாராப் செஞ்சுக்கிறாங்க என்ன ஃபுரிதத் ஃபியல் மாதி மபுனியுன் லில் மஜ்ஹூல் வத்தா இந்த தா என்ன லித்தானிஸ் முஅன்னஸ் ஸஹப அவன் சென்றான் ஸஹபத் அவள் சென்றாள் முஅன்னஸ் லித்தானிஸ் ரைட் அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் இது நல்லா விளக்குங்க இது மஜ்ஹூல் வந்தால் இது நாயிப் ஃபாயில் தான் மஜ்ஹூல் வந்தாவே ஃபாயில் வராது الصلوات نائب الفاعل مرفوع بالضمة சரியா இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சாவே இது ரெண்டு விடையும் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணலாம் ஃபாயில் மர்ஃபூன் வந்தீங்க இங்கேயும் ஃபாயில் மர்ஃபூன் தான் வந்தீங்க சரியா பிள்ளைங்க குச்சிலல் ஜுந்தியு என்றால் குச்சில என்றது ஃபியல் மாதி மஜ்ஹூல் ஃபியல் மாதி மஜ்ஹூல் அல் ஜுந்தி என்றது நாயிபுல் ஃபாயில் ஃபாயில் அல்ல நாயிபுல் ஃபாயில் ஃபாயில் இடத்துல வந்தீங்க என்றால் அது என்ன கருத்து உதாரணமாக குத்திலல் ஜுந்தி என்றால் படை வீரன் கொல்லப்பட்டான் இப்ப நான் ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹில சொல்றேன் சொல்லுங்களேன் கத்தல அல் முஜ்ரிமு அல் ஜுந்திய அந்த குற்றவாளி கத்தலல் முஜ்ரிமு குற்றவாளி கொண்டான் யாரை கொண்டான் அல் ஜுந்திய படை வீரனை கொண்டான் சோல்ஜர் அப்ப அந்த ஜுந்திய என்றது மஃபூல் தானே குத்தில சரி கத்தல அல் முஜ்ரிமு அல் ஜுந்திய இப்ப நாங்க அந்த ஃபாயில இல்லாம ஆக்கி என்ன செய்யறோம் குத்திலல் ஜுந்தியு படை வீரன் கொல்லப்பட்டான்னு சொல்றேன் ஃபாயில் என்ன ஃபாயில் அங்க வரல எனவேதான் இந்த மஃபூல் தான் இங்க நாயிபுல் ஃபாயிலாக வந்தீங்க சரியா அதாவது ஃபரதல்லாஹு அஸ்ஸலவாத்தி அல் ஹம்ஸ அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகைகளை கடமையாக்கினான் சரியா ஃபரத ஃபியல் அல்லாஹு ஃபாயில் அஸ்ஸலவாத்தி அல் ஹம்ஸ 5 நேர தொழுகைகளை மஃபூலும் பி அப்ப அல்லாஹ் ஃபாயில இல்லாம நாங்க சொல்ற ஃபுரிதத்திஸ் ஸலவாத்து அல் ஹம்ஸு பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டுன்னு சொல்றோம் குத்திலல் ஜுந்தியு பில் முஜ்ரிம் சரியா ஓகே அப்ப ஆராபுடைய கேள்வி வளமையாக ஒரு கேள்வி வரும் புள்ளவன் சரியாக வாசித்து சரியாக நீங்க என்ன செய்யுங்க விடைய கண்டுபிடிங்க கஷ்டமானதல்ல ஃபாயில் மஃபூல் ஜார் மஜ்ரூர் இஸ்மு மஜ்ரூர் இங்க தானீஸ் வந்து இருக்குது மாதிரி அடிப்படையான சட்டங்கள் தான் வரும் 4 விடைகளும் தாரத்தால நீங்க ராப் எழுதுறதுல பார்த்து வாசித்து விளங்குறதா சரியா ராப் 2 புள்ளிகளுக்கான கேள்வி இந்த கேள்வி 2025ஆம் ஆண்டில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கேள்வி மார்க் பண்ணிக்கோங்க கானவ அகவாத்துஹா என்ற பாடம் தக்வீனுல் ஜும்லாலே நாங்க பார்த்தோம் கானவ அகவாத்துன்றதுக்கு கானவ அகவாத்துஹா கானையும் அதன் சகோதரிகளும் என்று சொல்லி கானையோடு சம்பந்தமான ஹபருக்கு கானவ அகவாத்துஹா என்ன செய்யும் ஹபருக்கு நஸ்பு செய்யும் கானவ அகவாத்து என்ன செய்யும் ஹபருக்கு நஸ்பு செய்யும் சவுண்ட் போதாதா சவுண்ட் போதுமா புலோல் அடுத்தாக்கள் சவுண்ட் ஓகேயா ஓகே கானவ அகவாத்துஹா என்ற தலைப்பு இதெல்லாம் நீங்க கானவ அகவாத்துஹால வர ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யுங்க இந்த உதாரணங்கள் எழுதிக்கோங்க கருத்தோல் எழுதிக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் தெரியுங்க சில நேரம் தக்வீனுல் ஜும்லால வரலாம் லாஸ்டா வந்திருக்குது மாசாலத் என்ற சொல் வந்திருக்கு இதுல வரல மாசால சரியா ஓகே இங்கே நாங்க பார்ப்போம் 26வது கேள்வி
முதலாவது பார்ப்போம். பாத்த முதலாவது என்ன வரும்? பாத்தல் மரீது சாஹிரன். பாத்த என்றால் புள்ளகோல் இரவை கழித்தான். எழுதிக்கோங்க. பாத் என்றால் இரவை கழித்தான். மபீத் என்று சொல்றது இரவை கழித்தல். ஐனல் மபீத் என்றாங்க. ஐன தபீத் ஃபியல் முதாரில். ஐன தபீத்து, நீ எங்கே இன்றைக்கு நைட், இந்த நைட் எங்க கழிப்பாய்? ஐன தபீத்துல் யௌம். ஐனல் மபீத். பாத்தல் மரீது சாஹிரன். இது என்ன புலகோல் காணவாக வாத்துவா கபர் என்ன செய்யும்? கபர் நஸ்பு செய்யும். பாத்தல் மரீது சாஹிரன். நோயாளி கண் விழித்தவனாக இரவை கழித்தான். நோயாளி முழிச்சு கொண்டிருக்கன்னு சொல்றது. பாத்தல் மரீது சாஹிரன். பாத்தத் தாலிபு சாஹிரன். மாணவன் கண் விழித்தவனாக இரவை கழித்தான். இன்றைக்கு நிறைய மாணவர்கள் மாணவிகள் நைட்டுக்கு தான் படிக்கிறது. ரசூலா சொல்லிக்குது ஃபஇன்ன ஃபில் புக்கூரி பரக்கான்னு சொல்லி. சுபகுக்கு போறது, தஹஜ்ஜத்துக்கு காலை காலை நேரங்களில் பரக்கத்துண்டு சொல்லிக்குது. ஆனால் எல்லாம் மாறித்தான் நடக்குதுண்ணா. ரைட். இன்னும் சிலருக்கு இரவெல்லாம் போன்ல கழிச்சிட்டு அசுபகம் இல்லாம தூங்குவாங்க. நவுசுபில்லா. பாத்தல் மரீது சாஹிரன். நோயாளி கண் விழித்தவனாக இரவை கழித்தான். ரைட். அடுத்தது வல்ல என்றால் தொடர்ந்தும் இருந்தது. வல்ல. சரியா? வல்லல் மத்தரு நாசிலன் தூலன் நஹார். வல்ல என்றால் புள்ளகோல் ஒரு 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 செயல் தொடர்ந்தும் இருக்கிறது. இஸ்திம்ரார். உண்மையிலே நீங்க வல்ல என்று சொன்னால், வில்லுன் என்று சொன்னால் நிழல். வில்லுன் என்று சொன்னால் நிழல். இங்க வல்லல் மத்தரு நாசிலன் தூலன் நஹார். பகல் முழுவதும் மழை இறங்கிக் கொண்டே இருந்தது. மழை பொழிந்து கொண்டே இருந்தது. வல்லல் மத்தரு நாசிலன். தொடர்ந்தும் பகல் முழுவதும் மழை பொழிந்து கொண்டு, தொடர்ந்தும் பொழிந்து கொண்டே இருந்தது. அதான் சொன்ன இஸ்திம்ரார் நான் சொன்னேன். தொடர்ந்து கண்டினியூவாக நடக்கிறது. இதுக்கு வல்ல, மாசால. சரியா? இதெல்லாம் இஸ்திம்ரார். பஹஸ்து அன் கிஸ்ஸத்தி உசாமத் பின் ஸைதின். உசாமத் பின் ஸைதின் கதை பற்றி நான் தேடினேன். வகானத் அலர் ரஃபி. வகானத் ரெண்டாவது தான் விடையில. வகானத் அலர் ரஃபி. அந்த கதை ராக்கையின் மீது இருந்தது. இங்கே காண கலா வந்திருக்குது. காணக்கு இப்போ காணத்தாலிபு மாஹிரன். மாணவன் திறமையாளியாக இருந்தான். காணத்தி தாலிபத்து மாஹிரத்தன். மாணவி திறமையாளியாக அல்ல திறமைசாலியாக இருந்தார். வகானத்ன்றது வகானத் கிஸ்ஸத்து உசாமத் இப்னு ஸைதின் அலர் ரஃப். ரஃப் என்றால் இங்க ராக்கை, அதாவது கதை என்று சொல்றது கதை புத்தகம். உசாமத் இப்னு ஸைதின் கதை புத்தகத்தை நான் தேடினேன். அது ராக்கையில் இருந்தது. துஹ்தரம் துஹ்தரமு துஹ்தரமு மாதாம ஹுலுகுக கரீமன். மாதாம என்றால் இருக்கின்ற காலம் எல்லாம். மாதாம மாதாம என்றால் இருக்கின்ற காலம் எல்லாம். உனது பண்பாடு கண்ணியமாக, உனது அதாவது நீ நட்பண்புடையவனாக இருக்கின்ற காலமெல்லாம் மதிக்கப்படுவாய். துஹ்தரமு ரெஸ்பெக்ட் பண்ணப்படுவாய். உனது பண்பு கண்ணியமாக இருக்கின்ற காலமெல்லாம் நீ மதிக்கப்படுவாய். மாதா மஹுலுகுக்க கரீமன். இதை சர்வ் செய்யலாம். இப்ப நீ இருக்கின்ற காலம் மாதும் த அஷ்குருக்க அஷ்குருக்க மாதும் தஹையன்.
நீ உயிரோடு இருக்கின்ற காலமெல்லாம் நான் உனக்கு நன்றி செலுத்துவேன். அஷ்குருக்க மா தும்த ஹய்யன். அப்ப மா தும்து ஹய்யன், ஹய்யன் என்றது நஸ்ப், கபரு மாதாம. லைசம், அப்ப லைச என்ற சொல்லும் காணவாக வார்த்தை. லைச இல்லை. லைச தாலிபு நஷீதன், சும்மா சொல்லாமே, மாணவன் சுறுசுறுப்பானாக இல்லை. லைச. லைசத்தி திஜாரத்து ராபிஹத்தன், பிஸ்னஸ் வந்து லாபமாக இல்லை. நம்ம சொல்றது. லைச ரயீசு ஆதிலன், ஜனாதிபதி நீதியாளனாக இல்லை, நீதி உடையவராக இல்லை. அமை லைச லைசா லைசு லஸ்த, நீ இல்லை. லஸ்த முஜ்தஹிதன், நீ முயற்சி செய்யக்கூடியவனாக இல்லை. லஸ்த சாஹிரன் பில்லை, நீ இரவில் முடிக்கிறல. அப்படி சொல்லு. அது மாதிரி துஹ்தரமு மாதாம ஹுலுக்குக்க கரீம், இதெல்லாம் சர்வ் செய்யலாம். மாதாம என்றால் காலமெல்லாம், உனது பண்பாடு சிறப்பாக கண்ணியமாக இருக்கின்ற காலமெல்லாம் நீ மதிக்கப்படுவார். அடுத்தது மன்ஃபக்கத்தின்னார், மன்ஃபக்கத், இதுவும் மன்ஃபக்க சொன்னாலும் போனால் இஸ்திம்ரார், தொடர்ந்து முடுக்கருத்து. வல்ல, மாசால, மன்ஃபக்க எல்லாம் இஸ்திம்ரார். உதாரணமாக மன்ஃபக்கத்தின்னார் முஷ்தஇலத்தன், நெருப்பு தொடர்ந்தும் பற்றி கொண்டே இருந்தது. இஷ்தஅல என்றால் என்ன? பற்றியது. இஷ்தஅலத்தின்னார், நெருப்பு பற்றியது. அப்ப மன்ஃபக்கத்தின்னார், இங்க நார்ன்றது நெருப்பு. நெருப்பு அல்லது அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது, பற்றி கொண்டே இருந்தது. மன்ஃபக்கத்தின்னார் பாருங்க, இஸ்திம்ரார். இது அதை சொல்லலாம். வல்லத்தின்னாரு முஷ்தஇலத்தன் அல்லது மாசாலத்தின்னாரு முஷ்தஇலத்தன், எல்லாம் ஒரே கருத்து தான். அஸ்பஹ்து ஹஸீனன் வ அம்சைத்து சஈதா, காலையில் கவலை அடைந்தவனாக நான் மாறினேன். வ அம்சைத்து, நான் மாலையில் மாறினேன். எப்படி? சஈதன், மகிழ்ச்சி அடைந்தவனாக மாறினேன், சந்தோஷம் அடைந்தவனாக மாறினேன். காலையில நான் கவலைப்பட்டவனாக இருந்தேன், மாலையில் நான் மகிழ்ச்சி அடைந்தவனாக சந்தோஷம் அடைந்தவனாக இருந்தேன், மாறினேன். அஸ்பஹ என்றால் காலையில் மாறினான், அம்சா என்று சொன்னால் மாலையில் மாறினான். அப்ப அஸ்பஹ்து ஹஸீனன் வ அம்சைத்து சஈதா. அப்ப இது காணவாக வார்த்தை. இங்கே 6 ஹர்ஃபுகள் தரப்பட்டிருக்கிறது. பாத்த, இரவை கழித்தான். வல்ல, தொடர்ந்தும் இருந்தது. காண, இருந்தது. மாதாம, இருக்கின்ற காலமெல்லாம். மன்ஃபக்க என்று சொன்னாலும் தொடர்ந்தும் இருந்தது. அம்சா என்று சொன்னால் காலையில் மாறினான். அஸ்பஹ, மாலையில் மாறினான். இதோட நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மாசால, மாசால என்று சொன்னாலும் தொடர்ந்தும் இருந்தது. மாசால தாலிபு முஜ்தஹிதன், மாணவன் தொடர்ந்தும் முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்தான். மாசாலத்தி தாலிபத்து முஜ்தஹிதத்தன், மாணவி தொடர்ந்தும் முயற்சி செய்யக்கூடியவளாக இருந்தாள். அப்ப இது கான அகவாத்துஹா, கான அகவாத்துஹா. அப்ப 26வதுக்கான விட என்ன புலகோல்? 26வதுக்கான விட 2வது விட. பாத்த, வல்ல, கானத், மாதாம, மன்ஃபக். ஃபாயில் வந்து முஅன்னஸாக இருந்தால் அது முஅன்னஸாக மாறும். எல்லாம் ஃபியல் தானே. கான, அஸ்பஹ, பாத்த, வல்ல, லைஸ. வினாயிலக்கம் 27. வினாயிலக்கம் 27. தர்தீபுல் ஹிவார். தர்தீபுல் ஹிவார். தர்தீபுல் ஹிவார் என்றால் இங்கே ஒரு நீண்ட ஒரு உரையாடல் தரப்பட்டிருக்கின்றது. சரியா? நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அதை ஆர்டர் படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு எது, செகண்ட் எது, தேர்ட் எது என்று பார்க்க வேண்டும். ராய் 27க்கு என்ன விட? யாரை சொல்லலும்? யார் இது செஞ்சாக்கள்? பாவம்.
27க்கு விட ரெண்டா மூணா? ம். பாய். முதலாவது வாவு வர வேண்டும். அப்படித்தானே? இந்த சபாவுல் ஹைர்னு போட்டிக்கு பாருங்க புள்ளவர். எனவே ஆரம்பிக்கிறது அப்படித்தானே, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இவ்வாற இவ்வாற கண்டுபிடிக்கிறது அப்படித்தான். ஆரம்பம் முடிய வந்து வாழ்த்து, சபாவுல் ஹைர், அஸ்ஸலாமு அலைக்கும், அப்படி வந்தால் அது ஆரம்பமாக இருக்கும். கடைசிக்கு அஸ்ஸலாமா இலல்லிகா அராக கரீபன் அப்படி வாரதெல்லாம் ஹாத்திமா முடிவாக இருக்கும். எனவே அதை வச்சு ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்கலாம். இங்கே வாவு சபாவுல் ஹைர் சபாஹுல் நூறுன்னு வந்திருக்குது. எனவே ஆரம்பம் வாவு. எனவே இங்க 1 3 2 எல்லாத்துலயும் வாவு தான் இருக்குது. ரெண்டாவது பார்ப்போம். சபால் ஹைர். சரியா? ரெண்டாவது என்ன வரும்? ரெண்டாவது வரும் ஜீம். இது ஒன்னாவது. இலக்கங்களை போட்டுக்கோங்க. ரெண்டாவது என்ன? ஜீம். أرغب في حجز مقعد على رحلة إلى كندا. கனடாவுக்கான ஒரு சுற்றுலா அல்லது ஒரு ட்ரிப் போகணும். ஒரு ஆசனத்தை முன்பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். மோதப் சொல்றாரு மதா துரீது அன் துசாஃபிரன்னு முடிக்கிறாரு. இதை வச்சுதான் அடுத்து தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இது ரெண்டாவது தானே, ஜீம் தானே. அலிஃப் வரையிலாது மாமா அண்ணன் என்றால் நான் பார்க்கலாம் உள்ள. எங்களுக்கு இப்ப ஜீம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருந்தால் இங்க வாவு ஜீம் வாவு ஜீம் ரெண்டு அல்லது இதை நான் பார்க்க தேவையில்லை. விடைய நாங்கள் எங்களோட ஒப்பீடு வந்து இதுக்கும் இதுக்கும் தான். அப்படித்தான் நீங்க முக்காரணா பண்ணணும், கம்பேர் பண்ணணும். வாவு ஜீம் அப்படின்றால் ரெண்டுலேயுமே அடுத்தது ஹாதான் வந்திருக்குது. அப்ப மூணாவதே உங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். வாவு ஜீம் ஹாதானே. மூணாவது உங்களுக்கு ஹாண்டத்தை லேசா கண்டுபிடிக்கலாம். நீங்க சுவர்த்தனை என்ன, இதுலயும் பாவு ஜீம் ஹா, இதுலயும் பாவு ஜீம் ஹா. எனவே ஹாக்கு வரலாம். கேள்வியை வச்சு வரலாம். மத்தா துரீது அன் துசாஃபிர்னு கேட்டிருக்கிறார். எப்போது நீ பயணிக்க வேண்டும். எனவே மைக்கேல் சொல்லாரு யௌமல் அஹதி العشرون ديسمبر إذا كانت هناك رحلة. இங்க رحلة என்றால் ஃப்ளைட். ஒரு ஃப்ளைட் இருந்தால் 20ஆம் தேதினு சொல்லாரு, ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த கேள்வியை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அடுத்ததான் இப்போ உங்களோட விடைய வரையறுக்க போறது. அடுத்ததை கண்டுபிடிச்சா அதுக்கு பிறகு நீங்க மத்தத்தை பார்க்கவும் தேவையில்லை. அதான் சரியா தானே. நாலாவது விடைய நீங்க கண்டுபிடிச்சால் அடுத்த மூணையும் பார்க்காட்டியும் அதுதான் விட வரப்போகுது. இது ரெண்டும் வராது தானே, ஒன்றும் நாளும் வராது. மூணும் ரெண்டும் தான் இருக்குது. அப்ப வாவு ஜீம்ஹா வாவு ஜீம்ஹா. அடுத்தது இங்க ஜா இருக்குது. ஜா என்ன இப்ப இதுல இப்ப மூணா எப்படி முடிஞ்சுன்னு பாருங்க. நஅம் இந்தனா ரிஹ்லத்துன் வலாக்கின்னஹா கைரு முபாஷரத்தின். என்கிட்ட ஃப்ளைட் இருக்குது ஆனா டிரெக்டாக இல்லைன்னு முடிச்சிடாரு. எனவே அடுத்தது ஜாப பாப்பமே. ஜா என்ன சொல்லுது? ஹல் தஹ்ஜுசு லனா ஃபுந்துக்கன்னு வருமா? இங்க சொல்றாரு வலாக்கின்னஹா கைரு முபாஷரா. எங்கள்கிட்ட ஃப்ளைட் இருக்குது என்றாலும் எங்கள்கிட்ட நேரடியாக இல்லை ஃப்ளைட், டிரெக்ட் ஃப்ளைட் இல்லை. எனவே அடுத்தது வரும் எப்படி? அலிஃப். மாமா அண்ணா லைசத் முபாஷரா. முபாஷரான்ற சொல்லே வந்தது. அலிஃப் நேரடியாக இல்லை என்றால் என்ன? டிரெக்ட் ஃப்ளைட் இல்லைன்னா என்ன கருத்தாது? சரியா? எனவே விட வந்து என்ன? விட வந்து 3 தான். அதுக்கு பிறகு வாரது என்ன? அதுக்கு பிறகு என்ன வரப்போகுது? ஜாய் வரும், பா வரும், தால் வரும். அப்ப சில போது புள்ளவங்க நீங்க எல்லாத்தையும் வாசிக்கவும் இல்லை, தேவைப்படாது. ஆனா வாசிங்க. இப்ப இந்த விடையை நீங்க கண்டுபிடிச்சு கொண்டா அதுக்கு பிறகு அது சுவர்தான். அப்புறம் அப்படித்தான் வரும். அதற்கு வாசி பாருங்க கன்ஃபார்ம். ஏண்டா இதுல மற்றவர்கள் அப்படி வரையிலாது.
ம் இங்க வா அலிஃபே வந்திருக்குது. அலிஃப் வரையலாது ரெண்டாவது மாமான லைஸ் முபாஷரான். பாவும் வரையலாதானே தபான் என்று சொல்லி. எனவே மூணு அல்லது ரெண்டு, மூணுல இப்படி ரெண்டு நீங்க விடைகளை ரெண்டாக வரையறுத்து கொண்டா முதலாவது அதுல எது எது ஒரே மாதிரின்னு முதலாவது பார்த்துவோங்க. அப்படி பார்த்தா நீங்க அடுத்தல வாசிச்சிருப்பீங்க. இங்கேயும் வாவு ஜீம்ஹா, இங்கேயும் வாவும் ஜீம்ஹா. அப்ப நீங்க ஒன்று வாவுக்கு ஒன்றை போடுங்க, ஜீமுக்கு ரெண்டை போடுங்க, மூணை போடுங்க, ஹாக்கு நாலாவது ஆக்கு போடுங்க. பாருங்க, நாலாவது பிடிச்சா அந்த கேள்வியை செஞ்ச மாதிரி தான். சரியா போல. அப்போ உங்களோட நேரத்தை என்ன செய்யலாம், சேமிச்சு கொள்ளலாம். என்ன ம் ரைட். 27வது கேள்விக்கான விடை மூன்று. கேள்வி இலக்கம் 28. கேள்வி இலக்கம் 28. 28வது கேள்வி. 28வது கேள்வி. சொல்லுக்கான கருத்து என்ன? அல் மஅனயானி அல் முனாசிபானி. இதெல்லாம் 2025 24ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்திருக்கின்ற புதிய கேள்விகள் தான். சொல்லுக்கு கருத்தெல்லாம் வந்திக்கு தான் மாமா நாமல் முராதெல்லாம். இப்படி வித்தியாசமான சொற்கள் அல்லது ஒரு வசனத்துல ரெண்டு சொல்ல. ம் அல்லல் ஆபுல் ஜமாஇயா பிஷக்லின் ஆம். குழு விளையாட்டுக்கள் பொதுவாக துணன்னி விருத்தி செய்கின்றது. ரூஹல் ஃபரீக் குழு உணர்வை விருத்தி செய்கின்றது. வல் மஹாராத்த வல் மஹாரத்த திறமையையும் பில் அமலில் ஜமாஇ கூட்டு வேலை குரூப். குழு விளையாட்டுக்கள் பொதுவாக குழு உணர்வை விருத்தி செய்கின்றது. மேலும் கூட்டு வேலையில் திறமையையும் அது என்ன செய்யலாம், விருத்தி செய்கின்றது. இந்த கேள்வி துணம்மி என்றால் என்ன, மகாரா என்றால் என்ன? நம்மா யுனம்மி தன்மியா, தவ்வர யுத்தவிரு தத்வீர், துத்தவ்விரு பரா. பரா என்றால் என்ன? திறமை. மாஹிர் என்று சொல்வோம். மாஹிர் என்றாலும் உண்டு, அல்லது பாரி என்று சொல்வோம். பாரி பரா அணிந்து வரது பாரி. மாஹிருன் அல்லது பாரிஉன் திறமையானவர். பாரிஉன் அழிந்து வரதான் பராஅத். மகாரத்துன் பராஅத்துன். துதவ்விரு துனம்மி விருத்தி செய்கின்ற. நம்மா யுனம்மி துனம்மி, தவ்வர யுதவ்விரு துதவ்விரு விருத்தி செய்கின்றது, வளர்ச்சி அடைய செய்தது. மகாரத்துன் திறமை, பராஅத்துன் திறமை. ரைட். 29வது வினா. வினா இலக்கம் 29. சீகத்துல் ஜம் பன்மைக்கு மாற்ற வேண்டும். சர்ஃப். இதெல்லாம் சர்ஃப். சீகத்துல் ஜம் என்றால் என்ன? சர்ஃப் கேள்வி. சீகத்துல் ஜம். إذا حولت الجملة السابقة إلى صيغة الجمع فتكون الجملة الصحيحة. சரியா? مع أن أبي يشجعني على القراءة وينصحني بها إلا أنني لا أفضلها. எனது தந்தை வாசிக்குமாறு என்னை தூண்டி உபதேசம் செய்தாலும் கூட அதனை நான் விரும்புவதில்லை. இந்த கேள்வியில மிக நுணுக்கமான சில அம்சங்கள் இருக்கிறது. இதுல இந்த கேள்விக்கு விட என்ன வரும்னு சொல்லுங்க வாக்கலர். ஒவ்வொருத்தரும் விடைய சொல்லுங்க வாக்கா. மெசேஜ் ஒன்று போடுங்க. நீங்க நீங்க எதிர்பார்க்கிற விட. ரைட்.
இதுல முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லுவாங்க யார் சார்? ரெண்டாவது விட ஏன் வராது என்று சொல்லலுமா யாருக்கு? ரெண்டும் ஒன்றுமாய் தான் நீக்கு புள்ளோடு. சரியா, இந்த கேள்வியில சின்ன ஒரு முபுகமும் மீக்குது, மூடலும் மீக்குது. இங்க இதுல இந்த ஹம்சா போட்டிக்கிறாங்க, இதுல இந்த ஹம்சா போட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்ற எல்லாம் ஒன்றுதான். مع أن آباءنا يشجعوننا على القراءة وينصحوننا بها إلا أننا لا نفضلها. ரெண்டும் அப்படித்தான். مع أن آباءنا يشجعوننا على القراءة وينصحوننا بها إلا أننا لا نفضلها. மற்ற எல்லாம் ஒன்றுதான். مع أن அபுண்ட பன்மை ஆபா முதலாவது விட தான் சரி. ரெண்டாவது விட பிள்ளையாரத்துக்கு காரணம் வந்து இந்த இந்த ஹர்ஃபு தான், இந்த எழுத்து. அண்ண ஆபா அண்ணா எங்களுடைய தந்தைமார்கள் இருந்தாலும் கூட, அண்ணனிங்க இருந்தாலும் கூட, யுஷஜ்ஜி ஊனனா யுஷஜ்ஜி யுஷஜ்ஜி ஊனா யுஷஜ்ஜி ஊ யுஷஜ்ஜி உன்னி இருக்குது, யுஷஜ்ஜி ஊனா எங்களை எல்லாம் மாத்தணும். அண்ண அபுன் ஆபா அபின்றதுக்கு ஆபா அண்ண ஆபா அண்ணா அண்ணன் வந்ததால் இது நஸ்பு செய்யும். அண்ண ஆபா அண்ணா யுஷஜ்ஜி உனி யுஷஜ்ஜி ஊனனா அலல் கிரா, அது மாறாது. அலல் கிரா وينصحني وينصحوننا بها إلا أننا لا نفضلها. எமது பெற்றோர்கள் எங்களை வாசிக்குமாறு தூண்டி உபதேசம் செய்தாலும் கூட நாங்கள் அதை விரும்புவதில்லை. சரியா? எனவே முதலாம் விட தான் சரி, மற்றதெல்லாம் பிள்ளை. இங்க பாருங்க, அண்ணா ஆபா அண்ணா யுஷஜ்ஜி ஊனனால கிரா, இந்த கிரால இந்த குர்ராண்டு வண்டி அல்லது குர்ரா, குர்ராண்டால் காரிமார்கள். இங்க கிரா ஆத்துன்னு வந்திருக்குது, கிராத்துன்னு அப்படி எழுதுறோம் இல்லை. எனவே இங்க இந்த சரியான விட முதலாவது, அதுல ஒரு ஹர்ஃபை வச்சுதான் இந்த விட சரி என்று நாங்க என்ன செய்யறோம், தெரிவு செஞ்சு. நிச்சயம் நுணுக்கமான விஷயம். சில மாணவர்கள் ரெண்டா தெரிவு செஞ்சிருவாங்க, ரெண்டு ஒன்றுமா இதனை இது அப்படிதான். அந்த சேர்த்து எழுதுறது, அரபுல சேர்த்து எழுதுற விஷயத்துலதான் இது ஈகுது. ஹம்சாவை எப்படி எழுதுறது? ரைட், ஓகே. 30வது விட, 30வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் லாஸ்ட் கேள்வி, இறுதி கேள்வி. இது வந்து தர்தீபுல் ஜுமல், வசனங்களை ஒழுங்குபடுத்துவது. கதுரு சௌம், நோம்பின் சிறப்பு சம்பந்தமாக இடம்பெறுகின்ற அந்த தலைப்பிலே காணப்படுகின்ற வசனங்கள் ஒரு 7-6 வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு பூரணமான முழுமையான ஒரு பந்தியாக நீங்க ஒழுங்குபடுத்த வேண்டும். விட 4 தான். முதலாவது வாவ் வரும், டெஸ்ட். இஸ்தைக்கலத்தில் உஸ்ரா கபுல் ஃபஜ்ர் பிசாஅத்தைனி ஃபீ ஷஹ்ரி ரமதான். ரமலான் மாதத்தில் ஃபஜ்ருக்கு முன்னர், 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர், கபுல் ஃபஜ்ர் பிசாஅத்தைன், ஃபஜ்ருக்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் குடும்பத்தினர் கண் விழித்திருந்தனர். இரண்டாவது தால், தவத்த அஃப்ராத் அஃப்ராத் உஸ்ரா வசல்லு, சரி வசல் வசல்லோ சுன்னத கியாமல்லை. குடும்ப உறுப்பினர்கள் வுலு செய்து கொண்டு இரவு தொழுகையை தொழுதார்கள், சுன்னத்தான இரவு தொழுகையை தொழுதார்கள். மூன்றாவது பா, தனாவலத், இது மூன்றாவது.
تناولت الأسرة السحور التي أعدتها الأم. தாய் தயார் செய்த சகர் உணவை குடும்பத்தினர் உட்கொண்டனர், சாப்பிட்டனர், பரிமாறிக்கொண்டனர். அடுத்தது ஜாய், நாலாவது. சும்ம தஹத்தஸ அல் அபு அனில் ஹிக்மத்தி மினஸ் சுஹூரி ஃபகால். தந்தை பின்னர் சஹரின் நோக்கம் பற்றி சொன்னார். எப்படி சொன்னார்? ஐந்தாவது அலிஃப். ஃபகால ஃபஇன்ன ஃபீஹில் பரகா. சஹர் உணவிலே அருள் இருப்பதாக, பரக்கத் இருப்பதாக. ويحصل به الفرد الاستعانة على الطعام على الصوم. நோன்பு பிடிப்பதற்கான அந்த உதவியை அந்த மனிதன் நபர் சஹர் உணவின் மூலம் பெற்றுக்கொள்கிறான். வயஹ்சுல். சரியா? அடுத்தது ஹா, ஆறாவது. وأما الصوم فله منزلة عظيمة عند الله تعالى. நோன்பை பொறுத்த மட்டில் அல்லாஹ்விடத்தில் அதற்கு ஒரு மகத்தான இடம் இருக்கின்றது, அந்தஸ்து இருக்கின்றது. லாஸ்ட் வந்து ஜீம். இஸ் அன்னஹு, அந்த வகையில் நோம்பானது. இஸ் அன்னஹு, அந்த வகையில் அல்லாஹு தஆலா. இஸ் அன்னஹு அன்னல்லாஹ தகஃபல பிமுகாஃபஅத்தி ஸாயிமீன். நோம்பாளிகளுக்கு கூலி கொடுப்பதை அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுள்ளான். ஃபதலு ஸௌம். சரியா புள்ளா? அப்ப இதுல தர்தீபுல் ஜுமல் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கின்றது. 30வது கேள்வி. நாங்கள் வசனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். வசனங்களை ஒழுங்குபடுத்தினால் இவ்வாறு அந்த வசனங்கள் வரும். 4வது விட எப்படி வரும்? சலாஹுத்தீன் அய்யூபிட தலைப்பு வந்திருக்கிறது. அல் ஹஃப்லு ரியாதி வந்திருக்கின்றது. விளையாட்டோடு சம்பந்தமான பந்திகள் தரப்பட்டிருக்கின்றது. அது பல வகையில வரும். சரியா புலோல்? இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த அமர்வு திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஐபிசியில வகுப்பு நடைபெறும். எனவே மாணவ மாணவிகள் தொடர்ந்தும் இபிசி கிளாஸோடும் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எஞ்சிய பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இங்கே மீட்டப்படுகின்ற அரபு இலக்கண சட்டங்கள், வசனங்கள், அவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மீட்டிக் கொள்ளுங்கள். பகுதி 1 செய்வதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அலா ஹுஸ்னில் இஸ்திமாஇ வத் தஆவுன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.